ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாஸ்க் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டையும் போனஸ் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டையும் எப்படி வந்து அஃபிலியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டாஸ்க்கு பார்த்த அமௌண்ட் எல்லாம் வந்து இந்த வாலெட்டில் இருக்கும். போனஸ் வாலெட், அதாவது ஒரு ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் இந்த வாலெட்டில் இருக்கும். 500க்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அஃபிலியேட் வாலெட்டுக்கு வந்து மாற்றிடணும். அது எப்படி மாற்றலான்னு காட்டுறேன். இதில் டாஸ்க் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை நான் ஆல்ரெடி மாற்றிட்டேன். இப்போ போனஸ் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து எப்படி மாற்றுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்கிரேட் பிளான் ரெக்வெஸ்ட்டுக்கும் கீழே வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சூஸ் வாலெட்டுன்னு இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். எந்த வாலெட் அப்படிங்கிறதுல இதில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்க் வாலெட்டுன்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அமௌண்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அமௌண்ட் இருக்கும் எவ்வளோண்டு. அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் அமௌண்ட்டுங்கிற இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு சிம்பிளில் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ எனக்கு இந்த வாலெட்டில் அமௌண்ட் இல்லாததுனால நான் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி போனஸ் வாலெட்டை சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 இருக்கு இல்லையா. இப்போ என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல இந்த 500 நம்ம வந்து டைப் பண்ணிக்கிறோம். 500 வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு சக்ஸஸ்ஃபுல்லி டு அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வரும். இப்போ வந்து டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 500 அமௌண்ட்டும் இதில் ஆட் ஆகிருக்கும். இங்கே வந்து 0 வந்துடும். இந்த இடத்துல எல்லாம் 0 வந்துடும். ஃபுல் அமௌண்ட்டும் வந்து நமக்கு அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். அதனால் எல்லாருமே வந்து இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.